ஆக்ட்ரஸ் மமிதா பஜ்ஜி அவர்கள் ரீசெண்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஜனநாயகன் பத்தியும் தளபதி பத்தியும் பேசியிருக்காங்க. அதாவது ஜனநாயகன் தளபதியோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு, தளபதியோட முதல் நாள் நடிக்கும் போது டாப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் தளபதியோட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஏதாவது சாங் இருக்கான்னு கேட்டதுக்கு இருக்கு. தளபதியோட டான்ஸ் பத்தி உங்களுக்கே தெரியும், அதை பார்த்து வளர்ந்த ஒரு பொண்ணு தான் நானு. ஸோ அதனால பயங்கரமான ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அந்த மூவி சம்பந்தமா ஏதாவது அப்டேட் ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு, ஜனவரி 9 படம் ரிலீஸ். ஸோ அதுதான் அப்டேட். ஆல்ரெடி அந்த ஒரு அப்டேட் தான், வேற எதுவும் என்னால ஷேர் பண்ண முடியாது. அண்ட் உங்களுக்கும் தளபதிக்கும் பர்த்டே பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வருது. சோ ஷூட்டிங் ஸ்பாட்ல ரெண்டு பேரும் சேர்ந்து கேக்க கட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க ரெண்டு பேருக்கும் ஷூட்டிங் இல்ல, பட் ஆனா தளபதி கால் பண்ணி அன்னைக்கு விஷ் பண்ணாரு. சோ அதுவே ஸ்பெஷலா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜனநாயகன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் மமிதா பைஜு பாத்தீங்கன்னா ஜனநாயகன்ல தளபதியோட மகளாவோ இல்ல தங்கச்சியாவோ தான் நடிச்சிருக்காங்க. பட் இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல நீங்க தளபதியோட சேருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கும் நீங்க வெயிட் பண்ணி படத்துல பாருங்க அப்படின்ற மாதிரியான பதில தான் இவங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் மமிதா பஜ்ஜி அவர்களுக்கு தீபாவளிக்கு அப்புறமே நிறைய தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட டியூட் படம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு இப்போதைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. தென் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு ஜனநாயகன், தென் நெக்ஸ்ட் 2 வானம்னு சொல்லிட்டு ராட்சசன் இயக்குனரோட ஒரு படம், அதுக்கப்புறம் சூர்யா 46 லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் தமிழ் சினிமாவில் மமிதா பஜ்ஜி அவர்களோட ஆதிக்கம் தான் பயங்கரமா இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.